தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருப்பதாக டிடிவி தினகரனும் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்கு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் அவினேஷ் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அவினேஷ், இப்போ நிறைய அரித்மெட்டிக் நம்பர்ஸ் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இதுல சிக்கல்கள் இது என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நாம பேசக்கூடிய கணக்கின் அடிப்படையில் இப்போ அதிமுக ஆல் அலோன் 166 பிளஸ் 5 இரட்டை இலை சின்னத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிமுகவினுடைய வியூகமும் கணக்கும் என்ன அவினேஷ் இந்த தேர்தலில்? 170 இடங்களுக்கு குறையாமல் அதிமுகவுடைய சின்னமாக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்துல அதிமுக நேரடியா போட்டிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஏன்னா இரட்டை இலை சின்னம்ங்கிறது ரூரல்ல ஒரு பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால எஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் கூட்டணிக்கு போக 170 இடங்கள்ல இரட்டை இலை சின்னம் நேரடியாக போட்டிடணும் அப்படிங்கிறதுதான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட கணக்காக இருக்கிறது. ஆனால் கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளை விட இந்த முறை சில தொகுதிகள் கூடுதல் எண்ணிக்கையை பாஜக கேட்டு பெற இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை 20 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது, 23 இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மற்ற கட்சிகளுக்கும் ஒரு இலக்குல இடம் கொடுத்தாலும் அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டாங்க. ஆனால் இந்த முறை பொறுத்தவரை 27 29 இடங்கள் வரை பாஜகவிற்கு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல 17 19 இடங்கள் வரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல முதல் முறையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. அவர்களும் 9 இடங்கள் வரை அந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கட்சி இது தவிர சில அமைப்புகள் அவர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது போக குறைந்தபட்சம் 170 இடங்கள்ல அதிமுக நேரடியாக போட்டிடணும் அப்படிங்கறதான் ஒரு திட்டமா வச்சிருக்காங்க. அந்த நம்பர்ஸை வச்சுதான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. அது திரைமறைவுல பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நேரடியாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார். அவரை தொடர்ந்து டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோரும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்திருந்தாங்க. அங்க நம்பர்ஸ் ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணதா சொல்லப்படுது. சோ இது ஒரு கர்டசி மீட்டிங்கா இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி உடனடியாக தொகுதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கே கையெழுத்திட திட்டமிட்டிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இங்க அதிமுக தலைமையில வந்திருக்கார். நம்முடைய தொலைக்காட்சிக்கு டிடிவி தினகரன் பேசும்போது கூட அந்த சொல்றார், இன்னைக்கே ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியுடைய அப்படிங்கறத மட்டும் சில ஐடென்டிபிகேஷன்ல பாமகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சோளிங்கர் தொகுதியை 2 கட்சிகளும் கேட்பதாக தெரிகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூடிய சோளிங்கர் தொகுதி, அங்க பாமகவிற்கும் கணிசமான வாக்கு இருக்குது. அங்கு பாமக வெற்றியும் பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களும் கேட்கிறாங்க. அதே போல அமமுகவுடைய வேட்பாளர் ஏற்கனவே அங்க வேட்பாளராக இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்ததற்கு முன்பாகவே டிடிவி தினகரன் அங்கு நடைபெற்ற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அந்த தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிச்சிருந்தார். அப்படி ஒரு 2-3 இடங்கள்ல வேட்பாளரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். எனவே அவர்களுக்கு அந்த தொகுதியை கேட்டு பெற்று தரணும் அப்படிங்கிறதுல அவர் முனைப்போடு இருக்கிறார். அதனால வட மாவட்டங்கள்ல பாமகவும் அந்த இடங்களை கேட்கறதுனால சின்ன இழுபறி இருக்கிறது. ஆனா அதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்பாக இந்த தொகுதி எண்ணிக்கையை இன்றைக்கு ஃபைனலைஸ் பண்ணி நம்பர்ஸா ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இன்னும் சில நிமிடங்கள்ல அன்புமணி அவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். அதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் என்பது அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிடப்படுகிறது. காயத்ரி, அபினேஷ் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் சுபாஷும் கள நிலவரங்களோடு நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ அதிமுக தலைமை அலுவலகத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றாக கூடி இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. இவ்வளவு நாள் அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே என்டிஏ கூட்டணி கூடல அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்த நிலையில அதை மாற்றக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த சந்திப்பும் கையெழுத்தும் நடக்குது. என்னென்ன கணக்குகளை அதிமுக இந்த முறை கையாண்டு இருக்கிறது? இப்போ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இப்போ பிஜேபி ஓட இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கை கொடுக்கறாங்களா, இல்ல அந்த நம்பர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கு?
இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கடந்த தேர்தல், அதாவது 2021 அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இருந்தது. தற்போது அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பேர் வைத்திருக்கிறார்கள். தலைமை அதிமுக தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தலைமைக்கு அதிமுக தான் தலைமை என்பதால் அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த கையொப்பமானது இன்று இடப்பட இருக்கிறது. அதற்காக தான் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வர இருக்கிறார்கள். இதுவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள் என்பதை காட்சியிலாக பார்க்க முடிந்தது. டிடிவி தினகரனை 9 ஆண்டு கழித்து அவர் அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஜெயலலிதா காலத்தில் அவர் 2011 அப்புறமே, அதாவது 10க்கு அப்புறமே தேர்தலுக்கு பிறகு அவர் பெரிய அளவுக்கு அதிமுகவில் அடையாளம் காணப்படாத ஒரு நபராக அதன் பின்னர் இருந்தார். கட்சியிலிருந்தும் ஒதுக்கி இருந்தார். அதே போல எல்லா பொறுப்புகளிலும் ஒதுக்கி இருந்தார். பின்னர் ஜெயலலிதாவுடைய மருத்துவமனை காலகட்டத்தில் தான் அவர் மீண்டும் அதிமுகவில் வலம் வர தொடங்கினார். 16 இறுதியில் ஜெயலலிதா மறைவின் அடுத்து 17 மீண்டும் அதிமுகவுக்கு சசிகலா செயலாளராக வரக்கூடிய காலகட்டத்தில் அப்பொழுது அதிமுக அலுவலகத்துக்கு வந்து செல்லக்கூடிய நபராக இருந்தார். ஜெயலலிதா மறைவு, அது பின்னராக சசிகலாவின் சிறைவாசம் அப்பொழுது காலகட்டத்தில் அவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் சசிகலா ஆவார். பின்னர் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நீக்கி வைக்கப்பட்ட பிறகு இந்த அவர் அதிமுக அலுவலகத்துக்கே வந்ததில்லை. அதாவது 2017 ஆகஸ்ட் மாதம் அவர் கட்சியிலிருந்து முழுவதுமாக நீக்கி வைக்கப்பட்டதற்கு பிறகு எந்த ஒரு நகர்வும் இல்லாமல் அதிமுக அலுவலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபராக இருந்த சூழ்நிலையில் தற்போது இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய அலுவலகத்துக்கு 9 ஆண்டு காலம் கழித்து கூட்டணி கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறார். தற்போது நாம பார்க்கக்கூடிய அடுத்த காட்சி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அடுத்த கூட்டணி கட்சியாக அன்புமணி ராமதாஸ் தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த வருகை அவருக்கு வரவேற்க அதிமுகவினுடைய சீனியர் லீடர் சுபாஷ் இணைப்புல இருங்க. சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம்.